இல்லாம அவசப்படுறதை விட அதையாவது செஞ்சுலாம் போல் இருக்கு. என்ன சொல்றேன்? ஏன் முடியாது சொல்லுங்க. இந்த பிரபாகருடைய மனத்துல அந்த அப்பாவி ராஜேந்திரனுக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் கொடுத்துடி பேசி ஒம்பளை மாட்டி விட்ட என்ன? அப்ப இதுக்கு என்னதான் வழி? அந்த நிரபராதி எப்படி காப்பாத்துறது? நீங்க தான் எப்படி தூங்குறது? அதாண்டி ஒண்ணும் புரியலை. நீ ஒரு ஐடியா ஸ்டேக்காது. நோக்கே ஸ்டேக்காரதா? அது என்ன ஐடியா சொல்லு. நேர பாரிஸ் ஆத்மநாதன் போங்க. என்னுடைய ரைவலண்டியா என்னுடைய கேஸ் அவனண்டி மட்டும் கொடுக்க சொல்றியா? அப்படின்னா அப்படியே தூங்காம உட்காந்துருங்க. என்ன அளவில் அதுக்குள்ள போச்சுக்கிறாரு. நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. நேர பாரிஸ் ஆத்மநாதன் கிட்ட போங்க. நடந்து விடாம சொல்லுங்க. மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். பேஸ் குட் ஐடியா. ஆனா ஆத்மநாதன் ஊட்டிக்கு போயிருக்கானடி. அப்ப நீங்க நாளைக்கே ரயில்வே எடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வர்றியா? என்ன மிஸ்டர் சாஸ்திரி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? போய் ஆத்மநாதன் நம்ம 2 பேரும் ஹைகோர்ட்லயே பெரிய லாயர்ஸ்ங்கிறது எப்ப உண்மையோ அவ்வளவு உண்மை. அந்த பிள்ளையாண்டா என்னென்ன வந்து சொன்ன அப்ப அந்த கொலையை செஞ்சது பிரபாகரன் தானா? என் தம்பி அந்த கொலையை செய்யலையா? அவன் நிரபராதியா? கூட பிறந்த தம்பிக்கு எதிராக வாதாடி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவா லோகத்துல உண்மை தவிர வேற யாரும் கிடையாதுங்க. Don't you agree with me? நீங்க சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டீங்களே. நீங்க அமைதியா போய் ஊர்ல நிம்மதியா தூங்குங்க. போய் ஆத்மநாதன் உங்க தம்பி நிரபராதியும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரே விட்னஸ் இந்த பிரபாகரன் தான். அவனும் ஜெத்து விட்டான். ராஜேந்திரனை விடுவிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லையே. போய் மிஸ்டர் சாஸ்திரி, அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. நானே மாட்டேங்கிறேன். தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல துண்டை விரிச்சு போட்டு படுத்தேன்னா மெட்ராஸ் போய் தான் எந்திரிப்பேன். நானும் தூங்கி ரொம்ப நாளாச்சு. தம்பி, உன் விஷயத்துல நீதி சத்தியம் தெய்வம் எல்லாம் பொய்யா போயிடுச்சாடா. நிரபராதியான உனக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேனா? ஐயோ, உன்னை நான் எப்படி காப்பாற்ற போறேன்? உனக்கு நல்வாழ்வு நான் எப்படி தேடித்தர போறேன்? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார், நீ எனக்கு காட்டின அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி சொல்லிட்டு போறான். எங்க போறீங்க? ரொம்ப தூரம் போற. ஏன் சார், என் பேர ஏதாவது வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ராஜேந்திரனுக்கும் காஞ்சனாவுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன். எப்படியாவது நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சார்? எல்லா கடிதத்தில் எழுதியிருக்கிறேன். சார் சார், போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில இருந்து தப்பி ஓடின கைதி ராஜேந்திரன் இப்போ கோயில் மலை பக்கத்தில் இருக்கிறான். நீங்க போனா உடனே பிடிச்சுக்கலாம். இந்தாப்பா உங்க அண்ணன் கொடுத்தான். அன்புள்ள தம்பி. என்ன அன்புள்ளவா? அதானே ஆரம்பமே ஆச்சரியமா இருக்கு. படி படி. இப்படி உனக்கு நான் ஒரு கடிதம் எழுதுறது ஆச்சரியமாகத்தான் இருக்கும். நான் என்ன செய்யட்டும்? நீ பிறந்த நேரம் கெட்ட நேரமா, அதனாலதான் அப்பா செத்துட்டாருன்னு ஊர் உலகம் சொல்லிச்சு. இதை நம்பின என் பிஞ்சு மனசுலயே உன் மேல வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டு போச்சு. உன்னையும் அம்மாவையும் நான் பிரிஞ்சதுக்கு கூட அந்த உணர்ச்சி தான் காரணம். போலீஸ் ஆபீசர் காரின்ஸ நீதான் கொன்னேன்னு நான் மனப்பூர்வமா நம்பினேன். அதனால்தான் உனக்கு விரோதமா சாட்சி சொல்லி உனக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தேன்.
ஆனா நீலகண்ட சாஸ்திரி மூலம் அந்த கொலையை செஞ்சவன் நீ இல்லை, உன்னுடைய கல்லூரி தோழர்களில் ஒருவரான பிரபாகரன் எனக்கு தெரிஞ்சது. இதை கேள்விப்பட்டதும் என் இதயமே சுக்குநூறா வெடிச்சு போச்சு. தம்பி ராஜேந்திரா, நீ இந்த கடிதத்தை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ராஜேந்திரன் உன் பேர்ல இருக்கிற இந்த அண்ணன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். அதுக்கு பிறகு உன்னை யாருமே தேட மாட்டான். நான் காஞ்சனா ஊட்டிக்கு அழைச்சிட்டு வந்ததே அவ மனசை கவர்ந்து அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நான் புதுசா வாங்கியிருக்கிற காஷ்மீர் எஸ்டேட்ல இன்பமா காலம் கழிக்கணும்னு தான். ஆனா நீயும் காஞ்சனாவும் அங்க போய் கணவன் மனைவியா நெடுங்காலம் மகிழ்ச்சியா வாழறதுக்கான ஏற்பாடுகள் எஸ்டேட் மேனேஜர் மூலமா செஞ்சிருக்கேன். என் திட்டத்தை நீ நிறைவேற்றி வைக்கணுங்கிறதா என்னுடைய அன்பு கட்டளை. எப்படிக்கும் கண்ட பரவாயில்லை, மனுஷன் 1000 தப்ப பண்ணாலும் கடைசியா ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு. சோமு சார், என் கண்ணன் நல்லவர், உத்தவர். அவர் சாகடிச்சு நான் வாழ விரும்பல. எப்படி அவரை காப்பாத்தி ஆகணும் அண்ணா. அதோ ராஜேந்திரன், அப்படியே இல்லை, ஓட முயற்சிக்காத, நான் கைது செய்ய போறேன். சார், இந்த கைதி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி செய்து கல்யாணம் அழிஞ்சிட்டான் சார். யார் நீங்க? ராஜேந்திரன் இப்பதான் தேடிட்டு இருந்துக்கணும். நீங்க ராஜேந்திரன்? அப்ப இது அட்வொகேட் ஆத்மநாதன் என்னை காப்பாற்றுறதுக்கு அவசரப்பட்டு இவருடைய உயிர் தியாக எனக்கு வாழ்விருக்கலாம். ஆனா நிம்மதி கொடுக்காது. என்னை கைது செய்யுங்க, என்னை கைது செய்யுங்க. நேரம் கொண்டு போங்க. நீங்க 2 பேரும் இந்த வாடி எடுத்துங்க. சார், உடன் பிறந்த தம்பி என் வாழ்வுக்காக உயிர் நீத்த உத்தமர், என் குருவே, உங்ககிட்ட பயிற்சி பெற்றேன்னா இன்னைக்குத்தான் என் முதல் வழக்கு எடுத்து நடத்த போறேன். உங்ககிட்ட எதிர் வழக்காடி யாருமே ஜெயிச்சதில்லை. அந்த மாதிரி வெற்றி உங்க மாணவிக்கும் தேடி கொடுங்க. நீங்க தெய்வமா வந்து நின்று என் பக்கம் சாட்சி விசாரணை மீண்டும் தொடரலாம். As your honor pleases. கஜா கஜா கஜா. எல்லாம் வல்ல இறைவன் ஆணையாக, எல்லாம் வல்ல இறைவன் ஆணையாக, நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. உங்கள் பெயர்? கஜா. எதுவரை படித்திருக்கிறீர்கள்? நான் பள்ளிக்கூடம் போனது இல்லைங்களே. என்ன வேலை? ஐயா கிட்ட தான் வேலை. ராஜேந்திரன் என்பவரை நீங்கள் மாறு உடையில் ஊட்டி நகரில் தேடியதுண்டா? இல்லைங்க. மறைக்காதீர்கள். ராஜேந்திரனை பற்றி துப்பு சொல்ல குப்பு என்பவருக்கு நீங்கள் சிகரெட் வாங்கி கொடுக்கவில்லை? இல்ல. கோல்ட் பிளேக் சிகரெட் வாங்கி கொடுக்கவில்லை? இல்ல, நான் பர்கலி தான் வாங்கி கொடுத்தேன். இல்லைங்க, நான் ஒன்னும் வாங்கி கொடுத்தேன். இவரு எனக்கு யாருன்னே தெரியாது. யுவர் ஆனர், சாட்சியின் தடுமாற்றத்தை குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிகரெட் பிடிக்கிற?
சிகரெட் குடிச்சாதான் எறும்பல் வரும். நீங்க என்ன சுருட்டு? எல்லாம் சுருட்டு பிடிக்கப்படாது. உங்களுக்கு பிரபாகரன் என்று ஒரு மகன் இருந்தாரா? இருக்கா. இப்ப அவர் எங்கே இருக்கிறார்? தெரியாது. மகன் எங்கே இருக்கிறான் என்று தந்தைக்கு தெரியாது. உங்கள் மகனை மாங்காட்டு பங்களாவுக்கு கடத்தி கொண்டு போக சொன்னதாக உங்கள் டிரைவர் சொன்னது உண்மையா? இல்லை, கடத்தி கொண்டு போக சொல்லவில்லை, அழைத்துக் கொண்டு போகத்தான் சொன்னேன். ஏன்? அங்கே அடைத்து வைக்கவா? தங்க வைப்பதற்காக. எதற்காக அப்படி செய்தீர்கள்? உங்கள் பங்களாவில் இடம் போதாது என்ற? இல்லை, 2-3 ஆண்டுகளாகவே என் மகன் சித்த சுவாதீனத்தோடு இல்லை. தனிமையில் இருந்தால் அவனுக்கு நல்லது என்று நினைத்துத்தான் அப்படி செய்தேன். காணாமற் போன உங்கள் மகனை கண்டுபிடிக்க முயற்சி செய்தீர்களா? செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தினீர்களா? இல்லை. போலீசில் புகார் செய்தீர்களா? இல்லை. ஏன்? என் மகன் சித்தப்பிரமை பிடித்தவன் என்பதை நானே விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. உங்கள் மகன் தான் போலீஸ் ஆபீசர் காலின்ஸை கொன்றார் என்கிறேன். இல்லை, இது உங்கள் அபரிவிதமான கற்பனை, பொய். அவர் கொலை செய்த விஷயம் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்றுதான் அவரை அடைத்து வைத்திருந்தீர்கள், இல்லையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. உங்கள் மகன் உங்கள் வீட்டிலே அடைக்கப்பட்டிருந்த விஷயம் ராஜேந்திரனுக்கு தெரிந்து விட்டதால் தான் வேறு இடத்திற்கு கொண்டு போக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், இல்லையா? இல்லை, இது உங்கள் கற்பனை. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ஏதாவது விரோதம் உண்டா? இல்லை. That is all, Your Honor. Your Honor, may I ask one question to the witness? Yes. உங்களுக்கு தெரிந்தவரையில் உங்கள் மகன் பிரபாகருக்கு இறந்து போன போலீஸ் ஆபீசர் காலின்ஸை தெரியாதல்லவா? ஆமா, என் மகனுக்கு காலின்ஸை தெரியாது. That's all, Your Honor. Your Honor, இந்த வழக்கு விசாரணையின் முதலாவது கோர்ட் ஆட்சியான நீலகண்ட சாஸ்திரி அவர்களை மீண்டும் ஒரு முறை விசாரிக்க கோர்ட்டாரின் அனுமதி கோருகிறேன். I object to this, Your Honor. ஏற்கனவே விவரமான விசாரணை முடிந்துவிட்டது. மீண்டும் விசாரிக்க அவசியமில்லை என்று கருதுகிறேன். அவசியம் இருப்பதால் தான் மீண்டும் விசாரிக்க விரும்புகிறேன். இதோ இங்கு நிற்கும் இவரை பாருங்கள். சந்தர்ப்பத்தில் போன சாட்சியங்களும் அன்றைக்கு கிடைக்காததால் உண்மை பொய்யாகிவிட்டது. நீதி ஒரு கணம் தடம் புரண்டு விட்டது. நிரபராதி ஆன இவர் ஆயுள் தண்டனை அடைந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். 1000 குற்றவாளிகள் தண்டனை அடையாமல் இருந்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதல்லவா? இப்போது ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நிரபராதிக்கு விடுதலை அளிக்கவும் நீதியை நிலைநாட்டவும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால்தான் முக்கிய சாட்சியை மீண்டும் ஒரு முறை விசாரணை செய்ய கோர்ட்டாரின் அனுமதி கோருகிறேன். Objection overruled. நீலகண்ட சாஸ்திரி, நீலகண்ட சாஸ்திரி, நீலகண்ட சாஸ்திரி. எல்லாம் வல்ல இறைவன் ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. பிரபாகரன் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை சந்தித்த போது சுயநினைவில் தான் உங்களை கேட்கவில்லை. பிரபாகரன் சுயநினைவில் தான் இருந்தார். ஆமா ஆமா ஆமா, நான் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருந்தேன், அவனும் ஸ்டெடியா தான் பதில் சொல்லிட்டு இருந்தான். பிரபாகரன் தங்களை சந்தித்ததாக கூறப்படும் சம்பவமே நீங்களும் அட்வொகேட் காஜலா அம்மையாரும் சேர்ந்து செய்த கற்பனை என்கிறேன். என்ன சார் இதை போய் கற்பனைன்னு சொல்றேன்? நடந்த உண்மைகளை எல்லாம் என் மனசுல வச்சுண்டு நடக்கவும் முடியாம, ஓடவும் முடியாம, படுக்கவும் முடியாம, தூங்கவும் முடியாம நான் பட்ட அவசரம் உங்களுக்கு தெரியுமா? என் வயசை கேட்டெல்லாம் சொல்லுவேன். பிரபாகரன் இறந்ததாக கூறப்படும் ஆக்சிடென்ட் நடக்கவில்லை என்கிறேன். இல்ல சார், முழு பூசணிக்காய் கோத்த வரைக்கும் பாக்குறேன். நான் மட்டுமா முச்சந்தில 30 பேர் மேல நின்று இருந்தா? அவர்களெல்லாம் யார் யார் என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இட்ஸ் ஓவர். என்ன சொல்றேன்? இவரா போலீஸ் ஆபீசர் காலின்ஸ் அவர்களை பிரபாகரன் தான் கொன்றாராம். தன் மகன் ஒரு கொலையாளியாக பிடிபட்டு தண்டிக்கப்பட்டார். சமூகத்தில் தான் அனுபவித்து வரும் அந்தஸ்து, கௌரவம் முதலியவைகள் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று கருதிய திவான் பகதூர் அவனை தன் பங்களாவுக்குள்ளேயே சிறையில் வைத்திருந்தாராம். அந்த சிறையிலிருந்து தப்பிய பிரபாகரன் நீலகண்ட சாஸ்திரியை சந்தித்து விஷயங்களை கூறினாராம். இவைகளை ஒரு பெட்டிஷனாக எழுதி வையுங்கள், நாளை வந்து நான் இதில் கையெழுத்திடுகிறேன், பிறகு இதை கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்து என் நண்பனுக்கு விடுதலை வாங்கி தருவோம் என்று சொல்லிவிட்டு போனாராம். அப்படி போனவர் மறுநாள் திரும்பி வரும்போது ஒரு காரில் அடிபட்டு இறந்து விட்டாராம். இப்படி ஒரு அருமையான பொய்க்கதையை ஐ எம் சாரி டு சே
அட்வொகேட் காஞ்சனா அம்மையாரும் அட்வொகேட் சாஸ்திரி அவர்களும் ஜோடித்திருக்கிறார்கள். அது ஜோடனை இல்லை என்றால் பிரபாகரின் பணம் என்னவாயிற்று, அது எங்கே போயிற்று? எங்களுக்கெல்லாம் இங்கே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளிடமிருந்து எந்தவித விளக்கமும் கிடைக்கவில்லை. அதனால் பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்பதற்கு ஆதாரமோ அவர் பிணத்தை பற்றிய எந்த ருசுவோ கிடைத்தாலொழிய ராஜேந்திரன் குற்றத்தவன் என்று கருதுவதற்கு எந்தவித புது சாட்சியமும் இதுவரையில் கிடைக்கவில்லை என்று நான் கூறிக்கொள்கிறேன். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்கூட்டரா சர்க்கார் வக்கீல் போடுற போட்ட பார்த்தா ராஜாவுக்கு நிச்சய தண்டனை தான் போல இருக்கு. ராஜாவுக்கு மாத்திரமா? ராஜா இருக்கிறதுக்கு உங்க பங்களால இடம் கொடுத்தீங்களா, உங்களுக்கும் தண்டனை தான். எனக்கா? ஆமா, உள்ள போக போறீங்க. ஏலே, அப்படி தெய்வமா ஏதாவது நடந்துட்டா? கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் பார்த்துதேன். என்ன One word, Your Honor. இந்த வழக்கின் சாட்சியங்கள் முடிந்து விட்டதாக கருதாமல் இன்னும் ஒரு முக்கியமான சாட்சியத்தை தாக்கல் செய்ய கோர்ட்டாரின் பிரத்யேக அனுமதி கோருகிறேன். அந்த சாட்சியத்தை பற்றி நீங்கள் முன்னதாகவே தாக்கல் செய்யவில்லையா? இல்லை, Your Honor. எதிர்பாராத விதமாக அந்த சாட்சியத்தை பற்றிய தகவல் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது. என்ன அது? பிரபாகரனின் உடல் புதைக்கப்பட்ட போலீசார் எமது ஆட்களின் உதவியுடன் அதை கைப்பற்றி போய்க் கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. முழு விவரமும் இங்கு வந்து சேரும் வரை வழக்கை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது போல போலீஸ்காரங்க பிணத்தை தேடி போயிருப்பாங்களோ? இருங்க, அங்க எதுக்கும் போய் பட்டு வந்துடும். நான் வர்றேன். சரி. சீக்கிரம் தோண்டு. சரி. ஆமா ஆமா, அந்த பொண்ணு சும்மா கதை விட்டுருக்கணும். பிணத்தை நாம புதைச்சு வச்சிருக்கிற இடத்தை அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? பிணத்தை புதைச்சு வச்சிருக்காம திவான் பகதூர், ஆனா உண்மையை புதைச்சு வைக்க முடியாது. உங்களுக்கு எப்படி திடீர்னு இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு? திவான் பகதூர் தன்னுடைய ஆட்கள் அனுப்பி பிரபாகரனை பிடிச்சிட்டு வர சொல்லியிருப்பாரு. பிடிக்க போனவங்க தங்களையும் அறியாம பிரபாகரன் மேல காரை ஏற்றிப்பாங்க. அவங்களே பிணத்தை எங்கேயாவது புதைச்சி வச்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகம். அதோட கோர்ட்டில் பிணத்தை பத்தி கேட்ட கேள்விகள் மேலும் அந்த சந்தேகத்தை தூண்டுச்சு. வாதத்தில் அடிப்பேன் வம்புக்கு இழுத்ததா